இங்க சுந்தரமே தாஸ் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இவங்க என்னமோ என்ன பிளாக்மெயில் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்கள கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. இவங்க பண்ண வேலையினால இந்த வீட்ல என்னோட பேரே கெட்டு போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கணும்னு நமக்கு தெரியும். அவன் அடுத்த டைம் ஃபோன் பண்ணானா அவனை ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த பக்கம் தாஸ் எப்பவும் போல கால் பண்ணி, என்ன மச்சான் உன் வீட்ல இருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு போனாங்களே, பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்ட சுந்தரம் ரொம்பவே கோபத்தோட, அதெல்லாம் சமாளிச்சிட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே என்ன மச்சான் இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க, நீ பண்ண வேலை வெளியில வரக்கூடாதானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நீ உன் பாட்டில் அந்த பொண்ணு பார்த்த அவசரத்துல பணத்தை கொடுக்காமலே போயிட்ட. அந்த பணத்தை கொடுத்தா தானே இந்த மாதிரி ஸ்வேதாக்கு நான் போய் அபார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நான் இல்லீகலா பண்ணணும். இந்த விஷயம் வெளியில தெரியாம இருக்கணும்ல, அதுக்கு நிறைய காசு செலவாகும். எதுவுமே தெரியாத மாதிரி என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சுந்தரமே இருந்துகிட்டு, நீ என்கிட்ட நாடகம் போட்டுட்டு இருக்கியா, இந்த மாதிரி நீ என்ன பண்ணிட்டு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெளிவா தெரியும். அதை விட முக்கியமா உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு நீ என்னை எப்படி மறட்டிட்டு இருக்கியா, அப்ப என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நான் உன்னை எப்படி வச்சிருக்கணும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா உனக்கு இதுக்கு மேல நான் பணம் தரமாட்டேன். அது மட்டும் இல்லாம நீ என்ன பெரிய பிரச்சனை பண்ணாலும் கண்டிப்பா அதை என்னால சமாளிச்சிட முடியும். அதை விட முக்கியமா என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நீங்க ரெண்டு பேரும் இல்லாத மாதிரி கூட என்னால பண்ண முடியும். நான் எதுக்காக விட்டு வச்சிருக்கேன்னா, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இது இதோட போட்டுன்றதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் பணம் அது இதுன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றதை நான் பார்த்தேன், அவ்வளவுதான், உங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே இருந்த கோபத்துல இங்க தாசையும் தாசோட மனைவி ஸ்வேதாவையும் பார்த்து பயங்கரமா திட்டி விட்டுறாரு. இதனால எங்க தாசும் ஸ்வேதாவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப ஸ்வேதாவும் எடுத்துக்கிட்டு தாசை பார்த்து, என்ன தாஸ் இது, இவன் நமக்கு அடிபணிஞ்சு போவான்னு பார்த்தா இவன் நம்மளை எதிர்த்து நிற்கிறான், என்ன பண்றது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அப்ப தாசுமே இருந்துகிட்டு, இங்க பாரு ஸ்வேதா, இவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவன் கிட்ட இப்ப டைரக்டா நம்மளால மோத முடியாது. நம்ம நேரா போனா நமக்கு தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இவங்கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னா நம்ம இவனை விட பெரிய ஆளா பிடிக்கணும், அவன் அந்த ஆளை பார்த்து பயப்படுற மாதிரி ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாசுமே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி இங்க சுந்தரமே, இதுக்கு மேல அவன் நம்ம வலிக்க வரமாட்டான், நம்ம மிரட்டல நம்ம பிரச்சனைக்கே வரமாட்டான்னு சொல்லி அவருமே ஒரு பக்கத்தை கொஞ்சம் காமாக்குறாரு. ஆனா இன்னொரு பக்கம் தாசு ஸ்வேதாவும் சேர்ந்துட்டு இங்க சந்திரசேகரை மீட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அதாவது உங்க மாப்பிள்ளை இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சந்திரசேகர்கிட்ட பேசி அவர் மூலமா டைரக்டா கொஞ்சம் பணத்தை பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி யார் யார் மூலமா எவ்வளவு பணம் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டுக்க நான் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானோட இருக்காங்க. அதுக்கு அது மாதிரி எப்பவும் போல சந்திரசேகருமே இங்க டைரக்டா அவங்களோட ஸ்டுடியோக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்கள வழிமறிச்சு தாசுமே, சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகருமே கூப்பிடுறாரு. அப்பாக்க சந்திரசேகர் இருந்துகிட்டு, இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியில போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இந்த சந்திரசேகரை பார்த்த தாசுமே, இல்ல எல்லாமே உங்களோட மாப்பிள்ளையை பொறுத்துதான், உங்க மாப்பிள்ளை வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காப்ல, அந்த தப்பு பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதாவையும் கூட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. அப்ப ஸ்வேதாவுமே அங்க சந்திரசேகர் மாதிரி ஆக்டிங் போடுற மாதிரி பயங்கரமா கண் கலங்கிட்டு நிக்கிற மாதிரி பேசுறாங்க. இதை பார்த்து சந்திரசேகரும், ஒருவேளை இங்க பொண்ணு சொன்ன எல்லாம் உண்மையா இருக்குமோ, ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் தான் இவங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீங்க முதல்ல கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டைரக்டா அங்கிருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி கூட்டிட்டு போயிட்டு, என்னப்பா பிரச்சனை என்ன முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க அந்த தாசும் தாசோட மனைவி ஸ்வேதாவும், இல்ல சார் உங்களோட மாப்பிள்ள இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாப்ல, இந்த மாதிரி என்னோட சிஸ்டருக்கு பாட வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. சொல்லப்போனா இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அது மட்டும் இல்லாம இப்ப கூட அவங்க கர்ப்பமா இருக்காங்க, அதுக்கு பாசிட்டிவ் கூட இந்த மாதிரி வந்து நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது வந்துருச்சு, ரிப்போர்ட் வரைக்கும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இது எப்படியாவது நான் வந்து இல்லீகலா அபார்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு 5 lakhs வரை தேவைப்படுது. நான் எவ்வளவோ அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன், பட் ஆனா அவர் வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்னை எதிர்த்து பேசினா உன்னை குடும்பமே இல்லாம அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுறாரு சார். நாங்களே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனா நீங்க இப்ப இந்த மாதிரி நீங்க அந்த பணம் தராம விட்டீங்கன்னா இவளுக்கு நான் எப்படி அபார்ட் பண்றது, இவளோட வாழ்க்கையை நான் எப்படி காப்பாத்துறது. இதே சுந்தர் மட்டும் ஒரு கல்யாணம் ஆகாத ஆளா இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையை பெருசாக்கி கண்டிப்பா சுந்தரே இவளை கல்யாணம் பண்ற மாதிரி ஆக்கியிருப்பேன். ஆனா அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டவனு தான் சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை வெளியில வராம முடிச்சுக்கலாம் தான் நான் அவர்கிட்ட பேசினேன். ஆனா அவர் எங்களை ரொம்பவே மிரட்டிட்டு இருக்கா சார், எப்படியாவது நீங்களாவது பேசுங்க, இதுக்கு மேல இந்த விஷயத்தை என்னால எதுவும் பண்ண டீல் பண்ண முடியல, நீங்க எப்படியாவது எங்களுக்கு நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகர்ட்டுமே கேட்கறாங்க. இது கிட்ட சந்திரசேகர் என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே வந்து வெளி பறந்து போய் நிற்கிறாரு. உண்மையை சொல்லப்போனா இந்த மாதிரி சுந்தர் ஒரு தப்பு பண்ணியிருப்பார் அப்படிங்கிற விஷயத்த பொண்ணு சொல்லும் போது அவங்க உணர்ந்திருந்தாலும் சரி ஓகே இந்த அளவுக்கு ஒரு நடக்க வாய்ப்பு இல்லை, பொண்ணு கொஞ்சம் தப்பா புரிஞ்சிருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சுந்தர் மேல நம்பிக்கை வச்சிருப்பாரு. ஆனா தன்னோட பொண்ணுக்கு சுந்தர் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ரொம்பவே டென்ஷன் ஆக்குறாங்க. அதே நேரத்துல இங்க சந்திரசேகருமே, சரி நான் கண்டிப்பா வீட்டுல பேசிட்டு உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணுமோ யாருக்கும் தெரியாம அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாஸ் கிட்டயுமே ஒப்பு கொடுத்துட்டு அவருமே அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் சந்திரசேகர் கிளம்புன உடனே இங்க தாசும் ஸ்வேதாவும் சேர்ந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா இப்ப இந்த ஆள் கிட்ட இருந்து ஒரு 5 லட்ச ரூபா கறந்துடலாம், அதுக்கப்புறம் இந்த ஆளோட ஒய்ஃபையும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை வச்சு நம்ம எவ்வளவு பணம் கறக்க முடியுமோ அவ்வளவு பணத்தையும் இந்த குடும்பத்துல இருந்து கறக்குறோம், இந்த ஒரே ஃபேமிலியை வச்சு நம்ம டோட்டலா செட்டில் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசும் ஸ்வேதாவும் ஒரு பக்காவான பிளானோட போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன சந்திரசேகரும் இங்க சுந்தரை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து கூட்டிட்டு போறாரு. போற வழியில இந்த பக்கம் சுந்தரையுமே தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவரோட கணத்துல பலாரும் ஒரு அறை விடுறாரு. சொல்ல இதை எதிர்பார்க்காத சுந்தரமே, என்னாச்சு மாமா எதுக்காக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஏன்டா பாவி, நான் உன்னை நம்பி தானே என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி
இருக்கிறத, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணோட வயித்துல குழந்தை கொடுக்குற அளவுக்கு தப்பு பண்ணி வச்சிருக்க, உனக்கெல்லாம் வந்து மனசாட்சி கிடையாதாடான்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே எங்க சுந்தருக்குமே புரிஞ்சிருது. என்னாச்சு மாமா, யார் சொன்ன இதை, இது எங்க அம்மாதிங்க, கண்டிப்பா இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றப்போ சந்தரசேகர் இருந்துகிட்டு, நீ சொல்றதெல்லாம் பொய்ங்கிறத நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அண்ணனும் வந்து என்கிட்ட பேசினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அபார்ட் செலவுக்கு 5 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கான். அதை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை விட முக்கியமா இந்த விஷயம் வெளியில தெரியாம நம்ம முடிச்சாக்கணும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா பவானி உன் மேல உயிரே வச்சிருக்கா. அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா அவ உயிரை விட்டுருவா. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது காதும் வச்ச மாதிரி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சந்திரசேகருமே சுந்தருக்காக வேற வழி இல்லாம பணத்தை ரெடி பண்றதுக்கு ஐடியா பாக்குறாரு. சொல்ல போனா எங்க சுந்தருக்குமே சரியான கோபம். நாங்க எதிர்த்து பேசினதுனால ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் சந்திரசேகர் அங்க தாஸ் போனதை நினைச்சு இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாது, இவனையும் அவளையும் கொன்னா கூட பரவாயில்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாஸையும் ஸ்வேதாவையும் பாக்குறதுக்காக ரொம்பவுமே கோபத்தோட அவங்கள பார்த்து போயிட்டு இருக்காங்க.